அன்பானவர்களுக்கு வணக்கம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு இணங்க அண்ணாமலையா அப்படிங்கிற ஒரு மனிதன் தன்னுடைய ஊரான தொட்டாம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊத்துப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஓட்டு போட போறாரு. அப்போ கூட தன்னோட அம்மா, தன்னுடைய மாமன், மச்சம், பெரியப்பா, சித்தப்பா அப்படின்னு எல்லாத்தோட புடைசையோட போய் அங்கே தன்னோட ஓட்டை பதிவிடுறாரு. அந்த பிறந்த மண்ணுக்காக தான் செய்ய வேண்டிய விஷயத்தை செஞ்சுட்டு உடனே தன்னுடைய முக்கியமான விஷயமான கோயம்புத்தூர் தொகுதியில் அவர் போட்டியிடக்கூடிய தொகுதிக்கு உடனே இங்கே வர்றார். இங்கே வந்து பார்த்தா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏகப்பட்ட வாக்காளர்களுக்கு வந்து ஓட்டர் ஐடியில் அந்த லிஸ்ட்டில் பேர் இல்லை அப்படின்னா தேர்தல் ஆணையத்திடம் புகார், அதுக்காக தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த 2 விஷயத்தையும் முடிச்ச உடனே மூணாவதா இது நம்மளுடைய 19ஆம் தேதி நடந்துட்டு இருக்கக்கூடிய இது முதல் கட்ட தேர்தல். 2ஆம் கட்ட தேர்தல் கேரளா பக்கம் நடக்குது. உடனே என்ன பண்ணுறாருன்னா கேரளா மாநிலத்துக்கு தன்னோட அடுத்த பிரச்சாரத்துக்காக கிளம்பிட்டார். மனுஷன் இந்த அளவுக்கு உழைக்கிறார் அப்படின்னா யாருக்காக? ஒரு பேட்டியில் கேட்டபோது சொன்னார், உங்களுக்கு உறக்கமே இல்லையா? நான் உறங்கிட்டா இந்த மக்கள் நிம்மதியாக உறங்க முடியாது, அவங்க நிம்மதியாக உறங்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி ஓடுறேன் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொன்னார். மேலும் இதெல்லாம் மெய்சிலுக்க வைக்கக்கூடிய வார்த்தைகள். நன்றி. அவர் வளமாட இருக்கணும் அப்படின்னு நாம் இறைவனை வேண்டிக்கலாம். அவர் எந்த அளவுக்காக ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறத நாம் பதிவில் பார்க்கலாம். Visuals here. Tamil Nadu BJP chief K. Annamalai has reached the polling booth here to cast his vote. He is being greeted by the locals of the village, Tulpati village. So Annamalai will take first. Annamalai and his family. The next couple of minutes, all of the village, I know almost 100 people from this village, they come here to wait. Annamalai will be cast at the moment. And within the next 3-4 minutes, casting this vote. And Annamalai is coming from the Coimbatore Parliamentary Constituency representing the India Alliance. Although he is listed in the Coimbatore Parliamentary Constituency, he is from Tamil Nadu. So as soon as he comes to போட்டீங்களா? சரிங்கப்பா. நான் போட்டேன். கொஞ்சம் வயிறு வாங்க. Mobile, please. अरे रुकना भाई. कैमरा पीछे ले जाएगा. मोबाइल थोड़ा लगा. मोबाइल कैमरा पीछे. हाँ ठीक है. சமீபத்தில் என்ன ஸ்கூல் போயிட்டு வந்தீங்கன்னா? அங்கப்பா ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரே வாக்குச்சாவடியில 830 பேர் டெலிட்டட். 830 பேர் ஒரே வாக்குச்சாவடியில் 830 பேர் டெலிட்டட். 830 பேர் இங்க இருக்கிறாங்க. இது தெரியும், எல்லா எலெக்ஷன்லையும் கூட இது நடக்கிறது. ஆனால் இந்த முறை வந்து இவ்வளவு பெரிய அளவில் ஒரு மாஸ் ஸ்கேலில் பிளான் பண்ணி
கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர்த்துக்கு மேல இந்த அளவுக்கு டெலீட் பண்ணிருக்காங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியல. ஓட்டர்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் இருக்கு. அதன் பிறகு 801-2 மிஸ் ஆனா கூட பரவாயில்ல, பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். 830 பேர்த்த ஒரே ஊர்ல ஒரே இடத்துல அவருடைய வாக்குரிமை எடுக்கப்பட்டிருக்குன்னா இது நியாயமான முறையில தான் எலெக்ஷன் கமிஷன் ப்ரீ போல் ப்ரிப்பேர்னஸ், தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பு தங்களுடைய வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. அதையெல்லாம் தாண்டி மக்கள் உற்சாகமா இருக்கிறாங்க. ஆனா இதுதான் எங்களுக்கு பெரிய வருத்தம். இவ்வளவு பேர் பண செலவு பண்ணி மலேசியால இருந்து, மஸ்கட்ல இருந்து, வேற வேற ஊர்ல இருந்து வந்தும் கூட அவர்களுக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு இடத்துலயும் நடக்கிற ஸ்டோரி. பல்லடம், சூலூர்ல இருந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டவுன் வரைக்கும். அதனால எல்லா இடத்துலயும் கூட ரிட்டர்னிங் ஆபீசர், மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கிட்ட நம்ம டீம் பேசிட்டு இருக்காங்க. பல இடத்துல சாலை மறியல் பண்ணிருக்காங்க, பல இடத்துல போராட்டம் பண்ணிருக்காங்க. பட் இதுக்கான என்ன சொல்யூஷன் அப்படிங்கறத நாங்களும் தேடிட்டு இருக்கோம். 1350 ஓட்டு இருக்க இடத்துல 830 ஓட்டு டெலிட் பண்ணா அது எப்படி, என்ன லாஜிக்ல அந்த ஓட்டர் சிஸ்டம் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் 70% ஓட்டர்ஸ் அங்க இல்லைன்னு. அதனால அந்த இடத்துல ரீபோல் கேட்கறோம். அங்கெல்லாம் ரீபோல் நீங்க கண்டிப்பா பண்ணணும். காரணம் எல்லோரும் ஆர்வமா ஓட்டு போறதுக்கு வர்றாங்க. அப்புறம் இரண்டாவது, இன்னுமே எலெக்ஷன் கமிஷன் டிரான்ஸ்போர்டேஷன்ல ரொம்ப சுணக்கம் காட்டியிருக்காங்க. டிரான்ஸ்போர்டேஷன் கொடுக்கறோம், நாங்க வயதானவர்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்றோம்னு. ஸோ பல இடத்துல பாத்தீங்கன்னா பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லாம இருக்கு. அதுவும் ஒரு பிரச்சனை. ஸோ கோயம்புத்தூர் எங்களுடைய நம்பிக்கை என்னன்னா மக்கள் நிறைய ஓட்டு போடணும். 3 மணிக்கு கிட்டத்தட்ட 50.5% வாக்கு பதிவாயிருக்கு. 75% தாண்டினா சிறப்பா இருக்கு. ஒரு கோவை மாதிரி நகருக்கு எல்லோரும் படித்தவர்கள் நல்லா ஓட்டு போடணும். இன்னும் ஒரு கடைசியா பாத்தீங்கன்னா போலிங் 6 o'clock க்ளோஸ். அதுக்கு மேல டோக்கன் கொடுத்து 7 மணி வரைக்கும் நீட்டிப்பாங்க. மக்கள் ஓட்டு போடாதவங்க பெரிய அளவுல நீங்கள் கூட்டம் சேர்த்தவங்க எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னேன்ல, உண்மைதான். ஆனா என்கிட்ட இருக்கிற கூட்டம் நான் சேர்த்த கூட்டம் இல்ல, அன்பாலே தானா சேர்ந்த கூட்டம். எந்த தனி சாம்ராஜ்யம், அன்பு சாம்ராஜ்யம். இதை யாராலையும் அழிக்க முடியாது. அண்ணாமலை